டேய் மச்சான். என்ன மச்சான்? உனக்கு இன்னைக்கு தான் கல்யாணமா? ஆமா மச்சான், உனக்கும் தான் நீ கல்யாணம். உனக்கு என்னப்பா லவ் மேரேஜ்? ஜாலியா இருக்கேன். உனக்கு என்னப்பா சும்மாவா? பொண்ணோட பேக்ரவுண்ட் பெருசு, நீ ஜாலியா தானே இருப்ப. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாத, போப்போம். சரி மச்சான், சரி மச்சான், பாய். போலாமா? இந்தாங்க. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அக்கா ஐஷு, என்ன ரூம் எல்லாம் ஒரே ஸ்வெட்டா இருக்கு, ஒரு ஏசி கூடவா இல்ல? ஏசியா? நான் உன்னால கல்யாணம் பண்ணி வந்த பாரு, எனக்கு இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். கோவப்படாத ஐசு, நெக்ஸ்ட் மந்த் சேலரிஸ் வந்ததும் அதெல்லாம் வாங்கிடலாம். சரி, உனக்கு எத்தனை பவுன் போறேன்னு சொன்னாங்க உங்க வீட்டுல? 30 பவுன். 30 பவுன்? 30 பவுனா போட்டாங்களே? இல்லங்க, 28 பவுன் தான் போட்டிருக்குது. இன்னும் 28 பவுனா? 30 பவுன் சொன்னதுக்கு அப்புறம் தானே தாலியே கட்டணும். இப்ப என்ன 28 பவுனுன்ற? யார ஏமாத்த பாக்குறா? குடும்பமே சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா? எத்தனை நாள் அட்ஜஸ்ட் பண்றது? அட்ஜஸ்ட் பண்ணி எங்க வந்திருக்கோம் பார்த்தல்ல. சரி, அது என்ன கையில? இது பால், இந்த குடி. பாலா? யூ, நீ இன்னும் அந்த காலத்திலே இருக்கியா? இந்த காலமா ட்ரெண்டிங் மாதிரி வோட்கா, ஜிம், பியர் அதெல்லாம் வாங்க மாட்டியா? வோட்காவா? ஆமா, இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? சரி சரி, அது நாளைக்கு என்னன்னு விசாரிச்சு வாங்கி தரேன். இப்ப இந்த பாலை குடியா. பாலா? இதெல்லாம் நினைச்சு குடிக்காத, எத்தையா? இல்லைங்க, நீங்க கோவப்படாதீங்க. நாளைக்கு மறு வீட்டுக்கு போகும்போது மிச்சம் 2 பவுன் போட்டு விட்டுருவாங்க. இல்ல இல்ல, எனக்கு ஏதோ சரியா படல. என் மூஞ்சில நான் இழிச்ச வேண்டி எழுதி விட்டிருக்கா. எல்லாரும் என் காதுல பூ சுத்திட்டீங்கல்ல. இல்லைங்க, நீங்க கோவப்படாதீங்க. நாளைக்கு மறு வீட்டுக்கு போகும்போது 2 பவுன் வாங்கிட்டு அதுக்கப்புறமே இதெல்லாம் வச்சுக்கலாமே. ஐயா, அப்படி சொல்ல வரல. அது நாளைக்கு கொடுத்துருவாங்கல்ல? நாளைக்கு போட்டுருவாங்க. கொடுத்துருவாங்களா நாளைக்கு? சரி சரி சரி, விடு விடு, நாளைக்கு பிரச்சனை நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு என்ன வேலையோ அதை முதல்ல பார்க்கலாம். ஏன்னா அன்னன்னைக்கு உண்டான வேலையை அன்னன்னைக்கே தான் பார்க்கணும், புரியுதா? நாளைக்கு போட்டுருவாங்கல்ல? நாளைக்கு கண்டிப்பா போட்டுருவாங்க. போட்டுருணும். நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துருவாங்க. சரி, கல்யாணத்துக்கு வந்து நின்றனால ஒரே உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு. அந்த கால் மட்டும் கொஞ்சம் புடிச்சுடு. நம்ம கார்ல வேணா வந்தோம். கார்ல தான் வந்தோம், அதுக்குன்னு காலெல்லாம் வலிக்காதா? புடிச்சுடியா? சரி. என்னடி பால்ல சர்க்கரையே இல்ல? நான் என்ன சுகர் பேஷண்டா? இல்ல மாமா, கொஞ்ச நாளைக்கு சர்க்கரை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க கின்னாங்க? புடி, மனுஷன் குடிப்பானாத, நாய் கூட குடிக்காது. போய் சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வா. சரி மாமா. சரி, இந்த மட்டி. என்னது டீயா? எனக்கு டீ பிடிக்காது, காஃபி தான் பிடிக்காது, தெரியாதா? போய் காஃபி போட்டு எடுத்துனோம் போ. காஃபியா? இல்லம்மா, புது வீடு ஷிஃப்ட் ஆயிருக்கோம்ல, அதனால எந்த பொருளும் வாங்கல. நாளைக்கு காஃபி பொடி வாங்கி காஃபி போட்டு தரேன். என்ன இங்க பாரியா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. எனக்கு காஃபி குடிச்சாகணும். அதுவும் மணக்க நீயே போட்டு தரணும். ஏன் லவ் பண்ணும்போது அது பண்ற இது பண்றேன்னு சொன்னேன், எனக்காக ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா, நாளைக்கு வாங்கி போட்டு தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க பாரியா, அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு இப்ப காஃபி குடிச்சாகணும், நீ போய் காஃபி பொடி வாங்கிட்டு வா. இல்லம்மா, அது போயா. சரிம்மா. மாமா, சக்கரை போட்டியா? போட்டுருச்சு. என்னடி இவ்வளவு சர்க்கரையை போட்டு வச்சிருக்க? பாலாது பாயாசமா? மனுஷன் குடிப்பானாத? ஒரு பால் கூட உனக்கு ஒழுங்கா போட தெரியாதா? உன்னெல்லாம் என் முடிச்சு என் தலையில கட்டி வச்சாங்க பாரு, அவங்கள சொல்லணும். என்ன கண்ணை கசிட்டே நிக்கிறா? ஏதாவது ஒன்று சொன்னா கண்ணை கசிட்டே நிக்கிறது. இந்தா புடி, போ. இனிமேலே மூஞ்சில முழிக்க கூடாது, போ. பசிக்குது, சமைச்சிட்டியா? சாப்பிடலாமா? சமைக்கிறதா? நேத்து கல்யாணம் பிஸில ஒரே டயர்டா இருந்துச்சு, அதனால நான் சமைக்கல. நம்ம இன்னொன்னு ஆர்டர் பண்ணிக்கலாமா? ஆர்டரா? எவ்வளவு இருக்கு? என்ன யோசிக்கிற? ஆர்டர் பண்ணலாம் தானே? பண்ணலாம். உனக்கு என்ன வேணும் சொல்லு, பண்ணிடலாம். வெஜ் பீஸா ஒன்று, சிக்கன் பர்கர், பலோடா, அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப், ஹனி சிக்கன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரெட் வெல்வெட் கேக் வாங்கிக்கோ. அவ்வளவுதான், இது எனக்கு போதும். உனக்கு என்ன வேணும் ஆர்டர் பண்ணிக்கோ. போதுமா உனக்கு? போதும். அப்புறம் கோக் ஒன்று, அப்புறம் இதெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான்.
லஞ்சுக்கு என்னன்னு நான் யோசிச்சு சொல்றேன் சரியா? ஓய் ஆ? என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா போய் வாங்கிக்கலாம். பாரு நல்லா மட்டன் சிக்கனாக எடுத்து வச்சிருப்பாங்க இவாள. வாசனை கம்ம அடிக்குதே, எனக்கு ஒரு புத்திதான். இந்தங்க. உடம்பு ஊத்து. சாப்பிடுங்க. ஏய் என்னடி சாம்பார் வச்சிருக்க, கறி எடுக்கலையா? இல்ல மாமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கறி எடுக்க கூடாது. என்ன வெள்ளிக்கிழமை நொல்லிக்கிழமை? கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு மாசம் கறி திங்க கூடாதுன்னு சொன்னீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் கறி திங்க கூடாதா? இது என்ன அர்த்தமா? இல்ல மாமா, கறி எடுத்தா வீட்டுக்கு ஆகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா என் மனசு தாங்குமா? ஏய் வாய மூடு, சும்மா எதுக்கெடுத்தா அழுதுகிட்டே இருக்க. எனக்கு சாப்பாடு ஒண்ணு வேணாம், நான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறேன். மாமா மாமா ஏமாமா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நீ வெளியில போய் சாப்பிடுறேன்னு சொல்ற. ஊர் உலகளே நான் தப்பா சொல்ல மாட்டாங்களா? கட்டின புருஷனுக்கு ஒரு வாய் சோறு கூட செஞ்சு போட முடியும்னு சொல்ல மாட்டாங்களா? ஏய் சி, சும்மா அழுது டென்ஷன் ஏத்திட்டே இருக்க. சரியான அழுகாச்சி முஞ்சியா இருப்ப போல. அழுகாதடி போல, மதியமாவது ஒழுங்கா சமைச்சு வை, புரியுதா? இந்த பட்டிக்காடை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு எனக்கு தாண்டா தெரியும். பேசாம உனே மாதிரியே லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம். பேசாம நம்மளும் இவனை மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்கலாம். இவளை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டோம். வர வர மாமனுக்கு நம்மள பிடிக்கவே மாட்டேங்கிற. மாமாக்கு பிடிக்க வைக்கிற மாதிரி என்ன பண்ணலாம்? என்ன பண்ண மாமாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும்? ஐ, மாமாக்கு பிடிச்ச ஷர்ட்டு. இந்த ஷர்ட்டு எப்படின்னா நல்லா துவைச்சி அயன் பண்ணி மாமாட்ட கொடுப்போம். அப்போ மாமாக்கு சீக்கிரமா நம்மளை பிடிக்கும். அதுக்கப்புறம் மாமா நம்மளை திட்டவே மாட்டாங்க. என்னையவே எல்லா வேலையும் பண்ண வச்சுட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்க பாரு ராட்சசி. அவளைதான் அடிக்க முடியல. இன்னைக்கு அவன் புடவைய அடிச்சு துவைச்சு கிழிக்கல. என் பேரு துவைக்கிறேன்டி. அப்பா. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஷர்ட் துவைச்சிட்டு இருந்தேன் மாமா. எனக்கு சட்டை துவைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு நீ இப்படியா? எங்க காட்டு சட்டையா? என்னடி இது? அடி பாவி, என்கிட்ட இருந்த ஒரே நல்ல சட்டை இது. இதை இப்படி பண்ணிட்டியோ? யோ என்ன பண்ற? இல்லம்மா, ட்ரெஸ் எல்லாம் ஒரே அழுக்கா இருந்துச்சு, அதான் ஒவ்வொன்னா துவைச்சிட்டு இருக்கேன். இதோ உன் பட்டு புடவையை தான் துவைச்சிட்டு இருக்கேன். யோ உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கா? பட்டு போற யாராச்சும் துவைச்சுவாங்களா? அதெல்லாம் டிரைவர்ஸ் தாயா கொடுப்பாங்க. ஐயோ அப்படியா? சாரிமா, தெரியாது. நீங்க பாரியா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப புதுசா பட்டு போட வாங்கி தரலன்னு வச்சுக்கோ, அடிச்சு துவைச்சு போட்டுருவேன் பாத்துக்கோ. இல்லம்மா, அது வந்து உன்னெல்லாம் நானும் பல்ல காட்டிட்டு போய் தாலியை கட்டிட்டு ஒரு படிக்காத பட்டிக்காட்டு தண்ட கருமாந்திரண்டா. எதை பண்றேன்னே தெரியாம எதா இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பண்ணி விட்டுறாங்க. எனக்கு அவ்வளவு பிடிக்கவே மாட்டேங்குதுடா. என்னடா சொல்ற? அப்போ உன்னோட வாழ்க்கையும் கஷ்டமா தான் இருக்கா? அப்ப நீயும் கஷ்டமாத்தே இருக்கியா? அதோட பெரும் கஷ்டமா இருக்கு மச்சான். ஐயோ ஐயோ, நம்ம வாழ்க்கைய பாத்தியா எப்படி ஆகி போச்சுன்னு. ஆமாடா. இப்ப என்ன பண்றது மச்சான்? நீ சிரிச்சியா? நான் இல்ல மச்சான், நீ சிரிச்சியா? இல்லடா, நான் சிரிக்கல. வேற யார் சிரிச்சிருப்பா? ஆமா, யார் நீங்க? நானா? நான் தாண்டா உங்களை படைச்ச கடவுள். கடவுளா? இப்ப எதுக்கு நீங்க வந்தா? இருக்கிற பிரச்சனை பார்த்தாதா? நீ புதுசா பிரச்சனை கிளப்பி போட போறியா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் கேட்டதை தானே நான் கொடுத்தேன். நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொடுத்த? நீங்கள் கேட்ட வரத்தை தான் நான் அளித்தேன். நன்றாக சிந்தித்து பாருங்கள். கடவுளே, அப்படி நான் அவன்கிட்ட என்னதான் கேட்க போறேன்? எனக்குன்னு ஒரு பொண்ணு, அவ கூட ஒரு கல்யாணம், அவ்வளவுதானே. என்ன, அந்த பொண்ணு மிகப்பெரிய பணக்காரியா இருக்கணும், நல்லா சொத்து உள்ளவளா இருக்கணும், என் மேல ரொம்ப பாசமா இருக்கணும், நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். அப்படி மட்டும் ஒரு பொண்ணை எனக்கு செட் பண்ணி விட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியுமா?
கடவுளே, நான் டெய்லியும் சன்னதிக்கு வர்றது எதுக்காக? எனக்குன்னு ஒரு பொண்ணு, அவள் நல்லா படிச்சிருக்கணும், ரொம்ப நல்லா அழகா இருக்கணும், என்ன அவளை நான் லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு செட் பண்ணி விட்டேன்னா உனக்கு பின்னாடி நான் என்ன பண்ண போறது தெரியுமா? ஆமா, ஆமா. இங்க பாருங்கடா, வாழ்க்கைன்றது நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், இதெல்லாம் வரத்தான் செய்யும். நாம அதெல்லாம் பொறுத்து தாங்கி வாழ பழகிக்கிறோம். புரியுதா? யாராருக்கு என்னென்ன தலையில எழுதிருக்கோ அது நடந்தே தீரும். ஏன்டா இது இறைவன் போட்ட கணக்கு, இதை யாராலையும் மாத்த முடியாது. சரி, இன்னும் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு, எனக்கு டைம் இல்லை, நான் இன்னொரு டைம் சொல்றேன். பரவா? யோ, அப்படி தலை போற காரியம் என்ன நடக்க போகுது? முழுசா சொல்லிட்டு போயா? சொல்லிட்டு போகணுமா? ஏய், இப்ப நான் கொஞ்சம் லேட்டா போனா கூட என் பொண்டாட்டி என்ன சும்மா துரத்தி அடிப்பா. நீங்களாவது பரவாயில்ல, வீட்டை சுத்தி அடி வாங்குவாங்க. ஆனா நானு இந்த உலகத்தை சுத்தி அடி வாங்கணும். உங்களால அடி வாங்க முடியாது. அதனால இருக்கிற லைஃப சந்தோஷமா வாழ பழகிக்கங்க. சரியா? நான் போயிட்டு வரேன். ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, பாத்தியா மச்சான், கடவுளே பொண்டாட்டிய கண்டா நடுங்குறாப்ல. நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். ஆமா. அதனால எதுக்கு வீணா கஷ்டப்பட்டுக்கிட்டு? இருக்கிறது ஒரு லைஃப், அது இவ்வளவுகளோட வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதுதான். இருக்கிறத வச்சேவா? ஏன்டா அப்படி பாக்குற? உன் மனசுக்குள்ள இருக்கிற பயமும் பீதியும் என் மனசுக்குள்ளயும் தான் இருக்கு. அதெல்லாம் வச்சு சமாளிச்சு வாழ்றது தான்டா வாழ்க்கை. உனக்கும் அதே ஃபீலிங் தானா? ஆமா மச்சான். சரிடா, போலாமா? சரி போ.